ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவல் அப் எபிசோட் 33 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் அப்போ தான் நம்ம சேனல் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே கிம் அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்ணுறான். அம்மா என்ன ஆச்சு கிம்? அதுவா அசிஸ்டண்ட், ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி டைமில் நான் ரோட்டில் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ண ஏதாச்சும் பிரச்சனை வருமா? இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் வராது. அப்படியா? சரி, இந்த மாதிரி எனக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும். சரி கிம், நீ போற இடத்துக்கு உதவி வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பா அங்க வரேன். ஆனா அதுக்குள்ள ஆளு காலையே கட் பண்ணிட்டான். ஆமா, கிம்முக்கு என்ன ஆச்சு? ஏன்னா கிம் எந்த விதமான விஷயத்தையும் சொல்லாம ஆளு அப்படியே கட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ படு வேகமா அங்க போக ஆரம்பிக்கிறான். நம்ம கிம்மோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னா வெறும் ஒரு ஒளி ஒண்டி தான் தெரியுது. அந்த அளவுக்கு வேகமா அந்த இடத்துக்கும் வந்து சேர்றான். அந்த ஷாப் ஓனர் இருக்கிற அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஆளு நல்லாவே அவனோட பவரை ஆக்டிவேட் பண்ணி பாக்குறான். ஆனா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அங்க லோ, எலிசா இவங்களும் செக் பண்றாங்க. அங்க யாருமே இல்ல அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அப்புறம் என்ன, நம்ம எதுக்கு போகணும்? ஏன்னா ஒரு கால் பண்ணும் போது அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. கீழே போகும்போது அந்த இடமே அப்படியே காலியா இருக்கு. எந்த விதமான ஈகோவும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா எப்பயுமே நம்ம கிம் இந்த ஷாப்புக்கு வரும்போது ஒரு இடத்துல ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஈகோக்கான எந்த விதமான பிரசன்ஸும் அங்க இல்ல. நல்லா பார்க்கும்போது அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க யாரோ ஒருத்தங்க தான் அவரு தாக்கியிருக்காங்க. அட ஷாப் ஓனர், உங்களுக்கு என்ன ஆச்சு? மிஸ்டர், நீங்க வந்து ஓகே தானா? நம்ம கிம் அவரோட கையை பாக்குறான். அவரோட கையை அப்படியே நசுக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அப்பனா இதுக்கு மேலேயும் இவரால ஒர்க் பண்ண முடியாது. இங்க இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட், ஈகோ எல்லாத்தையுமே அவங்க தூக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் யாரு? மிஸ்டர், நீங்க வந்து ஓகே தானா? நீ வந்து ஃபைனலா இங்க வந்துட்டியாப்பா? அட, உங்களால பேச முடியுதா? இதோ இருங்க, போஷன் வந்து நான் கொண்டு வரேன். ஏன்னா போஷனால எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஓரளவு நல்லா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதை ஒரு வாய்ப்பா வச்சு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு என்னால கொண்டு போக முடியும். ஆனா தம்பி, இல்ல வேணாம்ப்பா. ஏன்னா என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏன் தெரியல, இதுதான் முடிவோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட உயிர் அது இந்த உடம்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயின்னு இருக்குப்பா தம்பி. இல்ல இல்ல, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் இருக்கேன், நான் வந்து உங்களை எப்படியாச்சும் காப்பாத்துறேன். தம்பி வேணாம் தம்பி, இந்த மாதிரி என்னோட ஸ்டோரியை நீ கேட்க ஆசைப்படுறியா? என்னோட ரெக்வஸ்டா நான் கடைசியா அதனால தான் உன்கிட்ட அப்படி சொன்னேனே. அங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. அன்னைக்கு ஒரு நாள் அவர் வந்து கடைசியா சொல்லியிருப்பாரு, தம்பி நான் கடைசியா கால் பண்ணும்போது கண்டிப்பா எனக்காக ஹெல்ப் பண்ண நீ வரணும். அன்னைக்கு இந்த விஷயத்துக்காக தான் அவர் அப்படி சொன்னாரோ தெரியலையே. அந்த இடத்துல இப்பதான் அந்த வயசானவரோட ஸ்டோரியை பத்தி நம்மளுக்கு தெரியுது. தம்பி, நான் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி அந்த காலத்துல எங்களை எல்லாருமே பயனர்ஸ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என்னது மிஸ்டர், என்ன சொல்றீங்க? நீங்க உண்மையிலே பயனரா? இந்த பயனர் இவங்க வந்து யாருன்னா, இப்போ இந்த உலகத்துல டவர்ஸ் அது அப்பியர் ஆச்சோ அந்த டைம்ல பிகினரா இருந்திருப்பாங்களே, அந்த ஏராவோட பிகினர் தான் பயனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கும் எதுவுமே தெரியாது என்ன பண்ணுன்னு. காப்ளின் அழிக்கிறது கூட அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நிறைய பேர் இறந்தோ போனாங்க. இந்த இடத்துல ஹியூமனிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு தான் இந்த பயனர்ஸ் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த தாத்தாவும் ஒருத்தர். நான் தம்பி ஒரு உண்மையை சொல்லட்டான், எனக்கு அந்த டைம்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், இன்னமும் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு. நான் அந்த காலத்துல என் கூட இந்த நிறைய பேரை நான் வந்து இழந்துட்டேன். உங்களுக்காக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் டவர்ல ஏறுறதும் நிறுத்திட்டேன். அங்க இப்படி சொல்லும் போது வாயிலேருந்து அப்படியே ரத்தமும் ஊத்துது. அட மிஸ்டர், நீங்க வந்து ஓகே தானா? இல்ல தம்பி, நான் வந்து ஓகே தான், கவலைப்படாத. அந்த காலத்துல நான் ஒரு டேங்கா இருந்தேன். அதாவது இந்த பிளாக் ஸ்மித்திங் பண்றேன்ல, இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஜாப் தான் அது. நானும் அந்த டைம்ல மத்தவங்கள மாதிரி தான் ஒரு பிளேயரா மாறினேன். அந்த டைம்ல தாத்தாக்கு பிளாக் ஸ்மித்திங் அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதை அவரு உருவாக்குவாரு. ஆனா இப்போ மேக் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஆனா தம்பி, அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏற்பட்டுச்சு. என்ன விஷயம்? என்ன ஆச்சு? அதுதான், நான் வந்து 50வது ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணும்போது என்னோட செகண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு நான் போனேன். அந்த டைம்ல என்னோட ஸ்வாடை நான் ஃபோர்ஜிங் பண்றேன்ல, இதை இன்னமும் பங்கமான நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் யோசிச்ச தம்பி. அந்த டைம்ல சடனா என் மைண்டுக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. என்னன்னு தெரியுமா? ஒரு டவர் அப்பியர் ஆகுதுன்னா எல்லாருமே மேல போகணும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. நம்ம ஏன் மேல ஒண்டி போகணும்? ஏன் நம்மளால கீழே போக முடியாதா? கீழே பாதாளம்னு ஒண்ணு இருக்காதா? கண்டிப்பா டவருக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட்டோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க இதனால எப்பயுமே நான் முதல் ஃப்ளோருக்கு போய் அங்க ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா, இல்ல நம்மளால எப்படியாச்சும் போக முடியாதா அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சேன். நான் தேட தேட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாகவும் ஆரம்பிச்சது. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்னா, அதாவது மத்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பத்தி தெரியும். ஆனா அதுக்கப்புறம் தான் தம்பி நான் ஒரு பயங்கரமான விஷயத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டிஸ்கவர் பண்ணேன். நான் யோசிச்ச மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு
ஃப்ளோருக்கு கீழேயும் நிறையவே இடம் இருக்கு. நம்ம எப்படி மேல போறோம் அதே மாதிரி இங்க கீழேயும் போக முடியும். இல்ல ஒரு தனி உலகமே இருக்கு. இந்த டோரை நான் எப்ப தொந்தனும் எப்படியால சொல்ல அங்க கிம்மோட மூளையை அப்படியே வெடிக்கிற மாதிரியாவது அங்க கிம் கிட்ட அவரு சொல்றாரு. இந்த வேர்ல்டை கம்பேர் பண்ணா அது கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன் தெரியல நம்ம கிம்மோட மூளையை அங்க வெடிக்கிற மாதிரியாவது. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. பிளேயரா இருக்கிற ஒருத்தங்களும் 50th ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணும். அப்படி அவங்க பண்ணாம ஏதாச்சும் ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனை ஏத்துக்கலாம் இல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவ்வளவுதான் அவங்களோட மூளையை வெடிக்கிற மாதிரி ஆயிடும். அதாவது மத்தவங்கன்னா வச்சிரும். நம்ம கிம்முக்கு அங்க வெடிக்கல இன்னும். ஏன்னா நம்ம கிம்மு கிட்ட ஸ்பெஷலான ஆட்ரிபியூட் இருக்கு. ஒரு டீமன் கண்ணும் இருக்கு. அம்மா மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? இங்க உங்களை கட்டுப்பத்தணும் மாஸ்டர் அப்படின்னு அங்க லோவ சொல்லுது. இடத்துல எல்லாருமே அங்க சொல்லும் போது ஆளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. இதுக்குதான் அந்த டீமன் பொண்ணு அந்த பேலு ஒரு வாட்டி இன்ஃபர்மேஷனை சொல்லும் போதும் அங்க சொல்லிருப்பாங்க நீ 50th ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது மூலமா இன்னமும் நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியும். இதுக்கான பெனால்ட்டி தான் இதா. எனக்கு இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. ஆமா தம்பி நீ வந்து ஓகே தானா? நான் ஓகே தான். நீங்க இன்னமும் அதிகமா சொல்லுங்க. நான் இன்னமும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா என்னோட மொழியை அப்படியே கிளிய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா இந்த மாதிரி வாய்ப்பை விடுறதுக்கு நான் சுத்தமா விருப்பப்படல. அப்படி நான் விட்டுட்டா இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. அதனால நான் எப்படியாச்சும் இதை கேட்டாகணும். தம்பி நீ வந்து உன்னை அந்த அளவுக்கு புஷ் பண்ண வேணாம். நான் எப்போ அந்த பாதாள லோகத்துக்கு போனனோ அந்த இடத்த பத்தி நான் எப்படி தெரியுமா யோசிச்சேன்? ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருந்துச்சு. அந்த இடமே ஒரு எரியிற பாலைவனமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தந்துச்சு. இடம் வாழ்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸே இல்ல. லோக்கும் இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். அப்போனா இந்த இடம் வந்து ப்ராபப்ளி இல்ல நான் இப்போதைக்கு அதை சொல்ல போதில்ல. ஒரு சொல்லட்டும் நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன் அப்படின்னு அங்க லோவும் ஏதோ ஒரு விஷயத்த அங்க சொல்லுது. எத்த விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது என் முன்னாடி ஒரு மாஸ்டரும் வந்துச்சு. அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான பயனரா இருக்கும் போதும் என்னால அந்த மாஸ்டர் கூட சீரியஸ் சண்டை போட முடியல. அன்னைக்கு ஒரு பொண்ணையும் நான் மீட் பண்ணேன். அந்த பொண்ணு அவ தான் என்னோட ஒய்ஃபே. அப்பனா அவங்களும் ஒரு பிளேயரா என்ன இல்ல அவங்க ஒன்றும் பிளேயர் இல்லை. ஆனா இப்படி அந்த வயசானவர் சொல்லும் போது அப்படியே ஒரு மயங்கிய போயிடாரு. ஐயா பெரியவர் நீங்க வந்து ஓகே தானா? என்ன ஆச்சு உங்களுக்கு? எலிசாவும் இதை பார்த்துக்கினே சொல்லுது. மாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு அவரோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடம்பு விட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஹே தம்பி என்னோட பாக்கெட்டை கொஞ்சம் செக் பண்ணுப்பா. பாக்கெட்டுக்குள்ள ஒரு பேப்பரும் ஒரு ஹேமர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கீழே அதாவது நான் கண்டுபிடிச்சேன்ல பாதாள அறை அதோட மேப் தான் இது. நீதான்ப்பா எப்படியாச்சு மின்சுக்கு தேடி கண்டுபிடிக்கணும். நான் என்னால சாகும் போது எதுவும் பண்ண முடியாது. சுக் இன்னமும் உயிரோட இருக்கான். தயவு செஞ்சு அவனை தேடி கண்டுபிடிப்பா அப்படின்னு அந்த வயசானவரோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. போனாட்டோ கத்தி சொல்லுது. மாஸ்டர் உங்களால இவரை ஈகோவா மாத்த முடியும்ல? ஈகோவா மாத்த முடியும்னா நீங்க அப்படி பண்ணலாம்ல? கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இவரை ஈகோவா மாத்துறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒரு சைடு இவரோட உயிர் அது ஈகோஃபிகேஷன் ஆகுமா இல்ல ஆகாதா அதுவும் தெரியல. அதுக்கும் மேல இவரால் உயிரோட வர முடியுமா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அங்க லோவும் சொல்லுது. மாஸ்டர் இவரை உங்களால ஈகோவா மாத்த முடியும்னா அப்படி நீங்க பண்றதுதான் ஒரு நல்ல வழி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எப்படி ஒரு சாகதா போறாரு ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம் இல்லையா? நான் வயசானவரு நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்கிட்ட இதை விளக்குற அளவுக்கு சரியான டைம் இல்ல. என்கிட்ட ஒரு வழி இருக்கு உங்களை அப்படியே காப்பாத்தி வைக்கிறதுக்கு. நான் இது வரைக்கும் இந்த விஷயத்த பண்ணதில்ல. அதனால எனக்கு தெரியல இது வந்து ஒர்க் ஆகுமான்னு. நீங்க என்ன நம்புறீங்களா? கண்டிப்பா. நீ என்ன யோசிக்கிற? உன்னை நம்பாமையா நான் எவ்வளவு தூரம் வர சொல்லியிருக்கேன். உன்னை நான் முழுமையா நம்புறேன். அதனால நீ என்ன வேணாலும் பண்ணு. இது கேட்கிற கிம்முக்கு புரியுது நம்ம தான் இதை பண்ணியாகணும்னு. இந்த இடத்துல அவனோட சுவாடையத்து அப்படியே அவன் குத்திடுறான். வயசானவரு என்னை மன்னிச்சிருங்க. நான் இதை பண்ண வேண்டியதான் உங்களால உயிர் பழிக்க முடியும். கிம் கண்டிப்பா உன்னால முடியும். எப்படியாச்சும் என்னோட மின்சுக்கை காப்பாத்திடு என்ன. ஏன்னா மின்சுக் அவனுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கு. அவன் பெஸ்டான ஸ்வாட் சமித்தா மாற போறான். கூடிய சீக்கிரத்துல என்னையும் அவன் தாண்டி போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே என்னோட மின்சுக் மேலதான் வைக்கிறேன். இப்படி ஒரு சொல்லும் போது கேனபிலிசம் அதுவும் அங்க ஆக்டிவேட் ஆகுது. அவரோட உடம்பு அது மறைஞ்சு போய் ஒரு ஈகோவா அங்க மாற ஆரம்பிக்குது. வெற்றிகரமா அந்த வயசானவரை ஈகோ பிராக்மெண்டா மாத்தியாச்சு. ஆனா இன்னமும் அந்த பிராக்மெண்ட் அது வந்து முழுமை அடையல. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இருந்தாலும் லோவும் எலிசாவும் அவங்க சொல்லுது கவலைப்படாத கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும். அவரை திரும்ப கொண்டு வர முடியும். அதேதான் போனாட்டு சொல்லுது. ஆமா மாஸ்டர் கண்டிப்பா அவரை கொண்டு வர முடியும். எந்த விஷயத்துக்காகவும் உங்களோட நம்பிக்கையை நீங்க இழக்க வேணாம். ஏன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே வர்றதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல.
பரவாயில்ல. அங்க கிம்முக்கும் இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அங்க லோக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்க தெரியும்ல, அதை பத்தி நம்ம கிம்மு கேக்குறான். ஆமா, ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன், அதை பத்தி கொஞ்சமா எனக்கு சொல்ல முடியுமா? நீ என்ன சொல்றன்னு உனக்கு தெரியுதா? இதனால உன்னோட மண்டியை வெடிக்கிற அளவுக்கு ஆகும். இவன் உனக்கு என்ன ஆகும் அது உனக்கு சரியா தெரியல. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்கும் போதெல்லாம் என்னோட மண்டியை அப்படியே கிளிற மாதிரி ஆச்சு. ஆனா எனக்கு அவளுக்கும் எதுவுமே ஆகல, எப்படியும் நான் தப்பிச்சிட்டேன். அங்க லோவும் சொல்லுது, மாஸ்டர் அதுக்கு காரணம் அநேகமா உங்களோட டிமானிக்கை அதுதான் நினைக்கிறேன். அப்படி இல்லையா உங்களோட மென்டாலிட்டி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே ஒரு சாதாரணமான ஆளுங்க அந்த விஷயத்தை கேட்டுந்தா அவ்வளவுதான், அந்த ஸ்பாட்டே அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை நான் உனக்கு அப்புறமாவே சொல்றேன். நான் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனுக்காக உன்னோட உயிரை நீ இழக்க கூடாது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சமா உனக்கு சொல்றேன். அங்க லோ அது இன்டைரக்டா அங்க சொல்ல ஆரம்பிக்குது. அந்த காலத்துல எல்டர்ஸ் வந்து சொன்னாங்க, மாதிரி இந்த உலகத்துல வேற ஒரு உலகமும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு. இப்படி சொன்ன செகண்டே நம்ம ஹீரோட மண்டை பயங்கரமா வலிக்குது. போதும்னு அவன் நித்திரான். அப்பயே சொன்ன இது வந்து வேலைக்கு ஆகுதுன்னு. இதான் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. குவாலிஃபை பண்ண வேண்டிதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உன்னால அடையவே முடியும். சீன் அப்படி இன்னொரு பக்கம் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஆளும் அங்க ஏதோ ஒரு சர்மோனிய பண்ணிருக்கான். எல்லாருமே சீக்கிரம் நம்ம சர்மோனியா ஆரம்பிக்கலாம், ஏன்னா அப்படி பண்ணலன்னா அவ்வளவுதான். ஏன்னா காடு வந்து இந்த உலகத்துக்கு கூடிய சீக்கிரத்துல வரப்போறாரு, பனிஷ்மெண்ட்டையும் நிறைய பேருக்கு தர போறாரு. அப்போஸ்டல் அவங்க தான் இந்த உலகத்தோட கிங் ஆஃப் காட்ஸா இருக்க போறாங்க. அங்க இப்படி அவரு சொல்ல அப்போஸ்டல் அப்போஸ்டல் அப்படின்னு பயங்கரமா எல்லாருமே கத்துறாங்க. சீக்கிரம் அந்த சாக்ரிஃபைஸ் ஆரம்பிங்க. எத்தல இதை ஒரு ஆரம்பிக்க சொல்ல ஒரு பர்சனையும் காட்டுறாங்க. ஏய் என்ன ஆச்சு, உனக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கல போலியே அப்போஸ்டல்? உனக்கு உண்மையை சொன்னா எந்த விதமான விஷயத்த பத்தியும் தெரியல. நம்ம பண்ற இந்த விஷயம் இது வந்து ஒரு பேசேஜ் மாதிரி அந்த பேரி இருக்கு. சரி அப்புறம் என்ன அப்போஸ்டல் ஆரம்பிங்க. அந்த சர்மோனிய அந்த வித்தியாசமான பர்சன் ஆரம்பிக்கலான்னு போறான். படுவேகமா ஏதோ ஒரு லைட் அப்பியர் ஆகுது. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான தாக்குதல் ஏற்படுது. அந்த பர்சன் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். அந்த இடத்துல மின்னலோட யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. இல்ல 2 ஸ்வாடும் இருக்கு. அம்மா மின்சுக் அவன் வந்து எங்க இருக்கான்? இப்படி நம்ம ஹீரோ சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் நம்ம மின்சுக்கை வச்சு என்ன சர்மோனி இவங்க பண்ண போறாங்க. அதே மாதிரி அந்த வித்தியாசமான ஆளு அவன் வந்து யாரு என்ன எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.